கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட பேசும்படி பைபிளை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 22 முடிய. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். சேர்ந்து வாசிப்போம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இந்த வேத பகுதியிலிருந்து இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த வேத பகுதியை நான் தெரிந்து கொள்ள குறிப்பான காரணம், அதில் 13ஆம் வசனம் அதில் வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். அதில் இந்த முதல் பகுதி மறுபடியும் வாசிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். மறுபடியும் சொல்லுவோம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். அதில் ஐ ஆம் என்கிற அந்த பதத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், ஐ ஆம் த லார்ட், த காட் ஆஃப் யுவர் ஃபாதர் ஏப்ரஹாம் and the God of Isaac. உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஓகே, அதை நான் தியானித்தேன். அந்த 13ஆம் வசனத்தை தியானித்த பொழுது அந்த நாமம் அதில் ஆண்டவர் சொல்றார், அவருடைய நாமங்களில் ஒன்று என்ன? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமமாய் காணப்படுகிறது. அந்த பகுதியை தியானிக்கும் போது, அந்த வசனத்தை தியானிக்கும் போது, அவருடைய நாமத்தை தியானிக்கும் போது அவர் எங்கே நின்று இதை சொல்லுகிறார்? பரலோகத்தில் நின்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த ஏணி எதை தொட்டிருக்குது? பரலோகத்தை தொட்டிருக்குது. பரலோகத்தில் நின்று கொண்டு அவர் பேசுகிறார். அவர் மிகவும் பெரியவர். ஆமென் சொல்லலாமா? அந்த நாமத்தை ஆண்டவர் சொல்லும் போது என்ன வெளிப்படுத்துகிறார்? எனக்கு பெரியவன் வேற யாருமே இல்லை. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவனாகிய கர்த்தருக்கு மேல பெரியவர் எவருமே இல்லை. சில நேரத்தில் சொல்லுவோம் இல்லையா, சிலர் சொல்லுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதப்போ, இதுக்கு ஃபைனல் அத்தாரிட்டி யார் தான்? நான் தான். இதுக்கு மேலே நான் உனக்கு கொடுக்குற ஆர்டரை யாரும் மாற்றுறதுக்கோ திருத்துறதுக்கோ எனக்கு மேலே அதிகாரம் படைச்சவன் எவனுமே இல்லை அப்படின்னு சொல்லி
உயர்ந்த பதவிகளில் இருக்கிற உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரி சொல்லுகிறது போல, கர்த்தர் அப்படி சொல்றார், நான் தான் ஐ எம் த ஹையர் அத்தாரிட்டி, எனக்கு மேல ஒருத்தனும் இல்லை, அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தர். ஆமென். அவர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நிறைவேற்றின தீர்மானத்தை அவர் செய்ய அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் மேலான பெரிய தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த சத்தியத்தை உள் வாங்குறீங்க? ஹல்லேலூயா. he will have the final say. உங்க வாழ்க்கையில டாக்டர் சொல்றது இல்லை இறுதியான வார்த்தை. இன்றைக்கு கீழ் கோர்ட்டில் ஒரு தீர்மானம் ஆச்சுன்னா அடுத்து மேல் கோர்ட்டுக்கு போகலாம். அங்கே ஒன்று தீர்மானம் ஆச்சுன்னா அடுத்து எங்கே போகலாம்? அப்பீல் போயிட்டே இருக்கலாம். அங்கே தீர்மானம் ஆச்சுன்னா கவர்னர்கிட்ட போகலாம் அல்லது பிரசிடென்ட்கிட்ட போகலாம். பிரசிடென்ட்கிட்ட போனதையும் திரும்பவும் என்ன செய்யலாம்? சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலான ஃபைனல் அத்தாரிட்டியாக இருக்கிறார். அதனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் என்ன சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து செல்லுகிறீங்களோ, யூ கேன் மேக் அன் அப்பீல் டு ஹிம். மனுஷர் உங்களை குறித்து யார் என்ன சொன்னாலும், எதை தீர்மானித்திருந்தாலும், எதை செய்திருந்தாலும், ஆண்டவரே நான் மேல்முறையீட்டுக்கு வருகிறேன், நான் மேல்முறையீட்டுக்கு வருகிறேன் ஆண்டவரே. நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர், என் வாழ்க்கையை நான் உமக்குத்தானே சரணாகதி ஆக்கி இருக்கிறேன். நீங்கள் தானே என் வாழ்க்கையின் கர்த்தராக இருக்கிறீங்க, ஆண்டவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே நான் உம்மிடத்தில் நான் முறையிடுகிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகவே அவர் பெரியவர், அவருக்கு மேலே பெரியவர் ஒருவரும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னும் அந்த வசனத்தை தியானிக்கும் போது, அந்த நாமத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறது என்ன, அதில் என்ன நம்ம விளங்கி கொள்ளுகிறோம் என்றால், அவர் தன்னுடைய உடன்படிக்கையை, தன்னுடைய பிள்ளைகளோடு செய்த உடன்படிக்கையை அவர் எப்பொழுதும் மறவாமல் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினார். ஸ்தோத்திரம். அவர்கள் அல்ல கர்த்தரை தெரிந்து கொண்டது, கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் அவரை தெரிந்து கொள்ளுகிறதுக்கு முன்னால் உங்களை என்ன யார் தெரிந்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவரால் நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டீங்க, அவருடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அதான் சொன்னார், நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளலை, நீங்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு சிறிய ஜனமாக இருந்தீங்க, விரும்பத்தகாத ஒரு கூட்டமாக இருந்தீங்க. எல்லாருக்குள்ள இருந்து நான் உங்களை எனக்கு ஜனமாக இருக்கும்படி என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால எனக்கு அன்பானவர்களை, அவர் தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அவர் நம்மோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த வார்த்தைகளால் அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவர் உடன்படிக்கையை, தன்னுடைய தாசர்களோடு அவர் செய்த உடன்படிக்கையை மறவாத தேவனாய் காணப்படுகிறார், மறக்காதவராக இருக்கிறார். அவர் உடன்படிக்கையை மறக்காதவர், தம்முடைய பிள்ளைகளை தாம் தெரிந்து கொண்டவர்களை அவர் ஒருபோதும் மறவாதவராக காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதற்கு பிறகு அந்த யாக்கோபோடு பேசுகிற அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, யார்கிட்ட பேசினதே அவர் திரும்ப சொல்லுகிறார். ஆபிரகாமிடத்தில் பேசினதையே திரும்ப சொல்லுகிறார், ஈசாக்கோடு பேசினதையே திரும்ப சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு உங்களோட ஆண்டவர் வாக்குத்தத்தமான அந்த உடன்படிக்கை செய்திருக்கிறாரே, அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக, உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதில் எனக்கு பிடித்த இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், அவர் பக்தியுள்ள அந்த முன்னோர்களின் தேவன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். பாருங்க, அல்லேலூயா சொல்லலாம். அவர் சாதாரண மனுஷன் ஆபிரகாம், ஈசாக்கு அப்படி அல்ல, அவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க, கர்த்தரை சேவித்தார்கள், அவர்களுடைய தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறத நாம பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவேளை நீங்க பக்தியுள்ள பெற்றோரை உடையவர்களாக இருந்தால், ஆண்டவர் அவர்கள் நிமித்தம் உங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்கப்படுவதற்கு என் தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார்.
ஒருவேளை உங்களுடைய முன்னோர் பக்தி இல்லாத நிலைமையில இருந்திருக்கலாம். சற்று யோசித்து பாருங்க. நீங்க கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால, நீங்க கர்த்தரிடத்துல பக்தி உள்ளவர்களா இருக்கிறபடியினால உங்கள் நிமித்தம் உங்களுடைய சந்ததிய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபுக்கு வந்தது எந்த பிளஸ்ஸிங்னா, அந்த ஆன்செஸ்ட்ரல் பிளஸ்ஸிங், அந்த முன்னோர்களுடைய ஆபிரகாமின் அந்த ஆசீர்வாதம், அந்த ஈசாக்கின் அந்த ஆசீர்வாதம் இப்போ அடுத்து யாருக்கு கடந்து வருகிறதுங்க? இந்த யாக்கோபுக்கு கடந்து வருகிறது. ஆகவே பெற்றோராக இருக்கிறவர்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வைக்கிறீங்க? ஆசீர்வாதங்களை வச்சுட்டு போறீங்க. ஆமென் சொல்லலாமா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இவ்விதமாக இந்த வசனத்தை தியானித்த இன்னும் அந்த நாமத்தை நீங்கள் குறித்து தியானிக்கலாம். அதில் 11ஆம் வசனத்திற்கு இப்போ அந்த வேத பகுதிக்குள்ளே கடந்து செல்லுவோம். 10ஆம் வசனம் நான் வாசித்ததில் யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு எங்கே போகிறான்? ஆரானுக்கு போகிறான். அதுக்கு முன்னால் உள்ள சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லை? அங்கே ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை இவன் ஈசாக்கிடத்துல பெற்றுக்கொண்டபடினால இப்போ அந்த ஏசா இவனை பழி வாங்குகிறதற்கு முயற்சிக்கிறான். அடுத்து அந்த தாய் தகப்பன் நினைக்கிறாங்க, இவன் இந்த ஊரில் இருக்கிறது சரி இல்லை, இங்கே இருந்தான்னு சொன்னால் இந்த எகிப்தியர் வேறு மற்ற தெய்வ பயம் இல்லாத அந்த தெய்வ பயம் அற்றவர்களோடு இவன் சம்பந்தம் பண்ணி இவன் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அந்த ஈசாக்கும் ரெபேக்காலும் தாயும் தகப்பனும் அவனை கூப்பிட்டு, அப்பா நீ இந்த ஊரில் என்ன செய்யாதே, இருக்காதே, பொல்லாத பயலுக இருக்காங்க, அவன் வாழ்க்கையை கெடுத்துருவான், நீ அவனோட சேர்ந்து குட்டிச்சோவராயிருவாய், உன் அண்ணன் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறான், அவன் இன்னும் எங்கள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறான், நீயும் அப்படி மாறிடுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் ஒன்று செய், நீ எங்கே போ, அவன் அம்மாவுடைய சகோதரன் லாபான் இருக்கிற அந்த ஆரானுக்கு அங்கே போ, அங்கே போய் அங்கே கொஞ்சம் புத்தியாக கொஞ்சம் காலத்துக்கு வாழ்ந்து பொழைச்சிட்டு நீ அப்புறமா நீ திரும்பி வா போ என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து, அவன் தாயின் தகப்பனும் அவனை ஆசீர்வதித்து அவனை அனுப்புகிறத அந்த முந்தின பகுதியில் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சொல்லுகிறேன், சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? உங்கள் தாய் தகப்பன் உங்களை பிளஸ் பண்ணணும், அதை மனசில் வைத்து கொள்ளுங்க. சரியா? அவங்க மனதார நீ நல்லா இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாக்கோபா அவர்கள் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி வழி அனுப்பி வைத்த பொழுது தான் இவன் ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி 11ஆம் வசனத்தில் வரும் பொழுது ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையில் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி என்ன செய்தான்? படுத்து கொண்டான். அந்த ஏன்ஷியன் அந்த டைம்ஸ் பாருங்க, சூரியன் அஸ்தமித்தாச்சுன்னா என்ன செய்திடணும்? தூங்கிடணும், இருட்டாயிரும், தூங்கிடணும். இன்னைக்கு அப்படி இல்லை. ராத்திரி 1 மணி 2 மணி 3 மணி அந்த நாட்கள்லாம் நைட்டு ஷிஃப்ட்டு வேலையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு 24 ஹவர்ஸ் ஒர்க்கு அப்படியெல்லாம் இருக்குது. அவன் அஸ்தமித்த உடனே பகலில் இன்னைக்கு வேலை செய்வாங்க, விடிஞ்ச உடனே 4 மணிக்கு வெளிச்சம் வந்துச்சுன்னா 4 மணிக்கு எங்கே இருப்பாங்க? வயலில் இருப்பாங்க. 5 மணிக்கு அந்த விடிந்து வருதுன்னு சொன்னால் அங்கே 5 மணிக்கு அவங்க வேலையில் இருப்பாங்க. அப்படித்தான் அந்த நாட்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, எல்லாமே தலைகீழாக மாறி போயிடுச்சு. அப்போது அஸ்தமித்த உடனே அவன் ராத் தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே என்ன செய்தான்? நித்திரை செய்யும்படி அவன் படுத்து கொண்டான். 12ஆம் வசனத்தில் வரும் பொழுது அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அங்கே ஒரு ஏணி இருந்துச்சு, பூமியில் இருந்துச்சு. அதனுடைய நுனி எங்கே தொட்டு இருந்துச்சுங்க? வானத்தை தொட்டு இருந்தது.
அநேக வேத பண்டிதர்கள் இந்த ஏணிக்கு விளக்கம் கொடுக்கும்போது, இதை வியாக்கியானம் பண்ணும் பொழுது, அந்த ஏணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இந்த ஏணி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனிதன் பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் ஒரு இணைப்பு பாலமாக இன்றைக்கு யார் தான் இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்ன வாசிக்கலாம். யோவான் 1:51. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸ்தோத்திரம். இதில் நீங்க பார்க்கும் பொழுது வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இருக்கிறது. நீங்க அதை சரியான அந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்னவென்று சொன்னால், மனுஷகுமாரனின் மேல் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று இருக்கிறது. மனுஷகுமாரனிடத்திலிருந்து இல்ல, மனுஷகுமாரனின் மேல் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று இருக்கிறது. அப்ப சொல்லுங்க, அந்த ஏணி யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் யோவான் 14:6 வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என் மூலமா அல்லாமல் ஒருவனை எங்க வர முடியாது? பிதாவின் இடத்துல வர முடியாது. இயேசுவாகி அந்த ஏணியின் மூலம் அல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது, யாரும் பிதாவின் இடத்துல செல்ல முடியாது. ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே ஏணியாக அங்கே ஏணியை பார்க்கிறான். அந்த ஏணிக்கு மேல கர்த்தர் நிற்கிறார். அந்த ஏணிக்கு மேல கர்த்தர் நின்றுதான் அங்கே 13ஆம் வசனத்தில் பேசுகிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அந்த 14வது 15வது வசனத்தை அப்படியே வாசித்தீங்கன்னா, இந்த மேல நிற்கிற கர்த்தர் தன்னுடைய நாமத்தை சொல்லுகிறார். முதல்ல தான் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். பிறகு ஆண்டவர் சொல்லும்போது, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். படுத்திருக்கிற பூமின்னா என்ன? படுத்திருக்கிற அந்த 6 அடி நிலமா? இல்லை, அந்த அந்த தேசத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? தருவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து 14ஆம் வசனத்தில் வரும் பொழுது, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது. இந்த காரியங்கள்ல ஆண்டவர் யாக்கோபிடத்துல சில வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்று என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், இந்த நீ படுத்திருக்கிற இந்த நிலத்தை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். இந்த தேசத்தை தருவேன், லேண்ட், இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கு இதை பேசும் பொழுது இந்த வார்த்தை யாக்கோபு கூறியது உண்மை. ஆனால் இந்த வார்த்தை அங்கே ஆண்டவர் சொல்றார் இல்லையா, உனக்குள்ள பூமியில் உள்ள சந்ததியெல்லாம் என்ன செய்வேன்? வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் எனக்கு உரியதுன்னு நம்புறீங்க? எனக்கு உரியது சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தைகள் எனக்கு உரியது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவர் அங்கே அன்னைக்கே நம்மளை நினைச்சு தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த யாக்கோபுக்குள்ள உன் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். சரி, கடந்து செல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் பூமியை தருவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து சந்ததியை, ஜனங்களை உனக்கு என்ன செய்வேன்? தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னோட இருந்து என்ன, அதுல அந்த 14ஆம் வசனத்திலே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லும் பொழுது, நீ பிறருக்கு எப்படி இருப்பா? நீயும் உன் சந்ததியும் பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு அதுதானே சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பெரிய ஜாதியாவாய், நீ பிறருக்கு எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமா இருப்பாய். அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார்.
ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார், உனக்குள்ள பூமியின் வம்சத்தை எல்லாம் நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உரியது. அல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவர் பூமியை தருவேங்கிறாரு, ஆண்டவர் உனக்கு சந்ததியை தருவேங்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், உனக்கு நீயும் உன் சந்ததியும் பிறருக்கு எப்படி இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னோட இருந்து என்று சொல்லும் பொழுது என்னுடைய பிரசன்னம், என் சமூகம் உன் கூட இருக்கும், சமூகத்தின் ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்றாரு. அடுத்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன, உன்னை நான் பாதுகாப்பேன், செக்யூரிட்டி, ப்ரொடெக்ஷன், சேஃப்டி, ஆண்டவர் நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன். ஐ வில் கம்ப்ளீட் இட் டு த ஃபுல்லஸ்ட். நான் அதை நிறைவேற்றி முடிப்பேன், அறகுறையா உன்னை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அறகுறையா உன்னை நிறுத்த மாட்டேன், முழுமை அடைய செய்வேன். உன் வாழ்வை குறித்த என்னுடைய திட்டத்தை, நோக்கத்தை நான் நிறைவடைய செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே யாக்கோபை பிளஸ் பண்றத, ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இப்போ அந்த 16வது வசனத்திற்கு வரும் பொழுது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அவன் பாருங்க, சொப்பனத்தை பார்த்து தூங்கி எந்திரிச்சிட்டான். அப்படி தூக்கத்தில் எந்திரிக்கும் போது எப்படி இருக்கும், நல்ல அலர்ட்டா இருப்போமா, என்னமோ வளரெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் வைங்களேன். அவன் தப்பா ஒன்றும் சொல்லலை, ஆனால் எழுந்து அவன் சொல்லுகிறான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் என்ன செய்யாதிருந்தேன், அறியாதிருந்தேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறான். கவனிங்க, இவன் அந்த இடத்துல படுக்காம இன்னொரு ஒரு மைல் தாண்டி படுத்திருந்தா அங்கேயும் இந்த சொப்பனத்தை பார்த்துருப்பானா, பார்த்துருக்க மாட்டானா? அங்கேயும் ஆண்டவரவனை வந்து சந்திச்சு ஆசீர்வதிச்சிருப்பாரா, ஆசீர்வதிச்சிருக்க மாட்டார். அப்போ அந்த இடம் மேன்மையா அல்லது கர்த்தருக்கும் அவனுக்கும் இடையில உள்ள அந்த உறவு மேன்மையானதா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரோடு உள்ள நம்முடைய அந்த உறவு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அது வானத்தின் வாசலாகவே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த இடத்துல இருந்தாலும் அது தேவனுடைய வீடாகவே இருக்கும். அப்படி ஆண்டவரோடு உள்ள உங்களுடைய உறவு, ஆண்டவரோடு உள்ள உங்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் இடத்தை நேசிக்கல, ஆண்டவர் யாரை நேசிக்கிறார்? உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் ஒரு இடத்தோட ஆண்டவர் உறவாட விரும்பல, ஆண்டவர் அவருடைய ஜனத்தோட உறவாட விரும்புகிறார். அந்த இடத்துல கர்த்தர் அவனை சந்திச்சதுனால அந்த இடத்தை அவன் ஒரு ரெகக்னைஸ் பண்றான், இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு, இது எவ்வளவு பயங்கரமான ஒரு இடம் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை முக்கியப்படுத்துகிறானே அல்லாமல் அங்க அவனுக்கு தரிசனமான கர்த்தர் தான் முக்கியம். கர்த்தரோடு அவனுக்கு இருந்ததான அந்த உறவு, அவன் பெற்ற அந்த வார்த்தை தான் முக்கியமாய் காணப்படுகிறது. சரி, அப்போ இவன் பார்த்தீங்கன்னு சொன்னா எழுந்து ஏதோ பேசிட்டு திரும்பவும் என்ன செஞ்சிருக்கிறான், தூங்கிட்டான். அப்படிதான் அதில் விளங்கி கொள்ளுகிறேன். அப்புறம் அதிகாலையில் யாக்கோபு, 18ஆம் வசனம் அப்படிதான் ஆரம்பிக்குது. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து, நடந்ததெல்லாம் அந்த சொப்பனம் பார்த்த உடனே இடையில முழிச்சு இது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல், அது இதுன்னு தூக்கத்தில் கொஞ்சம் உளறிட்டு அப்படியே படுத்துட்டான். இப்போ திரும்ப அதிகாலையில் எழுந்து யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு என்ன பெயர் வைக்கிறான்? பெத்தேல் என்று பெயர் விட்டான். அதற்கு
முன்னே ஊருக்கு என்ன பெயர் இருந்தது? லூஸ் என்கிற பெயர் இருந்தது. சரி, இப்போ கவனிங்க, அந்த லூஸ் என்று சொன்னால் நம்ம உடனே அந்த லூஸு கிறுக்கன் அப்படி இல்லை. அதுக்காகவே அது என்ன அர்த்தம்னு பார்த்தேன். லூஸுன்னு சொன்னால் என்ன, வாதுமை மரம் என்று சொல்லுகிறாங்க, ஆல்மண்ட் ட்ரீ, அல்லது என்ன போன் ஆஃப் அந்த அந்த இடம் என்ன தோற்றத்தில் இருந்திருக்குதுன்னா முதுகு தண்டுவடை எலும்பு மாதிரி அது தோற்றம் இருந்திருக்கிறது. ஆகையினால அதுக்கு லூஸ் என்று சொல்லி பெயர் இருந்ததுன்னு சொல்லுகிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னால் அந்த இடத்திற்கு பெயர் லூஸ். இப்போ கர்த்தர் அவனுக்கு தரிசனமானபடினால தேவனுடைய வீடு என்று அர்த்தம் கொள்ளுகிற பெத்தேல் என்று சொல்லி அந்த இடத்திற்கு அவன் பெயர் வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து இவனுடைய ஒரு விண்ணப்பத்தை பார்க்கிறோம். 20, 21, 22 வசனங்களில் இவன் தனக்கு தரிசனமான கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறான். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். கவனிக்கணும், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தையையும் இவனுடைய விண்ணப்பத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். 14வது வசனத்தில், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம். ஆண்டவர் ஒரு மிக பெரிய திட்டம், மிக பெரிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அந்த யாக்கோபுக்கு கொடுக்கிறார். உண்டா இல்லையா? எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை ஆண்டவர், ஒரு பெரிய விஷனை ஆண்டவர் கொடுக்கிறார் அவனுக்கு. பாருப்பா, நீ இப்போ வீட்டில இருந்து ஒண்டியா போற, நான் உன்னை குறிச்சு வச்சிருக்கிற தரிசனம், நான் உன்னை குறிச்சு வச்சிருக்கிற திட்டம் எவ்வளவு பெரியது தெரியுமா? இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன், சந்ததியை தருவேன், நீ நாலா திசையிலும் நீ பெருகுவாய், நீ இந்த உலகத்துக்கே நீ ஆசீர்வாதமா இருக்க போற அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது, ஒரு பெரிய தரிசனத்தை அவனுக்கு முன்னால கர்த்தர் காட்டும் போது, இந்த யாக்கோபுடைய விண்ணப்பம் என்னவா இருக்குது? ஆண்டவரே, நான் போற வழியில என்ன செய்யுங்க, காப்பாத்துங்கப்பா. நான் போற இடத்துல எனக்கு டெய்லி சாப்பிடுறதுக்கு என்ன கொடுங்க, ஆகாரம் கொடுங்க ஆண்டவரே. உடுக்கிறதுக்கு என்ன கொடுங்க ஆண்டவரே, வஸ்திரம் கொடுங்க ஆண்டவரே. நான் பத்திரமா திரும்ப என்ன செய்யணும், என் அப்பா வீட்டுக்கு என்ன செய்யணும், திரும்பி வரணும் ஆண்டவரே. இவன் அன்றாட தேவையை குறித்து கவலைப்பட்டு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் பெருசு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்க அந்த தரிசனத்தை கேளுங்க. என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற என் சந்ததி, என் தலைமுறை, என் வாழ்க்கையை குறித்து வச்சிருக்கிற இந்த தரிசனத்தை தாங்க. நான் இந்த ப்ரொவிஷனுக்காக நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை குறித்த விஷனை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அன்றாட உணவு, தண்ணி, குடியிருக்கிற இடம், உடுத்துற துணிமணி, இதுக்காகவா கவலைப்படுறதுக்கு நீங்க அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? நான் இவைகளின் பின்னால ஓட இல்லை, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தின் பின்னால ஓடுறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த செய்தியை தியானிக்கும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், ஸ்தோத்திரம், என் லைஃப்ல எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கிறது. காணிக்க போடுறது கையில காசு இல்லாம இருந்திருக்கும். ஆனால் தரிசனம் எனக்கு முன்னால் ஆண்டவர் தந்திருந்தார். ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த தரிசனத்தின் பின்னால ஓடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எதுவும் என்னுடைய இல்லாமை, என்னுடைய பலவீனம், என்னுடைய இயலாமை, இது எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியலை. ஏன்னு சொன்னா, எனக்கு முன்னால இருந்தது என்னது? கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம். உங்களுடைய லைஃப்ல
அந்த விஷன் ஷுட் பி யுவர் டிரைவிங் ஃபோர்ஸ். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் தான் உங்களை முன்னேறி செல்ல வழி நடத்துகிறதா இருக்கணுமே தவிர, நான் இன்னைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறேனே, இன்னைக்கு தரிசனம் கிடக்குது, எனக்கு இப்போ சாப்பாடு தாங்க ஆண்டவரே. அப்படித்தானே இந்த ஏசா கேட்டான். சேஷ்ட புத்திர பாவமாவது ஒன்றாது, எனக்கு இப்போ தேவை வயிற்று பசி என்ன செய்யணும், தீரணும். அதுக்கு நல்ல வழியினாலும் சரி, கெட்ட வழியினாலும் சரி, நேர்மையானாலும் சரி, அல்லது நேர்மை இல்லாமல் போனாலும் சரி, எப்படியோ என் பசி தீரணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்ணுகிற அந்த உணவுக்காகத்தானே அவ்வளோ பெரிய தரிசனத்தை, ஆசீர்வாதத்தை அவன் இழந்தான். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தையும் சந்ததியையும் ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனம் தந்து அழைத்திருக்கிறார். தரிசனம் தந்து அழைத்திருக்கிறார். நான் பார்க்குறேன், இருக்காது அல்லது முடியாது என்கிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் தரிசனத்திற்காய் ஓடும் பொழுது கர்த்தர் அதை சந்திக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் அவ்வளவு சீப்பா கேட்கிறான். அதான் ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதில்லை, இவைகளில் ஒன்றை போலாகிலும் சாலமோன் முதலா யாரும் அவ்வளவு அழகா உடுத்துனது இல்லை. அவைகளை போஷிக்கிற உடுத்துவிக்கிற நான் உங்களை போஷிக்க மாட்டேனா, உடுத்துவிக்க மாட்டேனா? அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு தான் 6:33 ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். நான் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை தேடு. உன் வாழ்க்கையை குறித்து நான் வைத்திருக்கிற அந்த சித்தம் என்ன என்பதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் அல்லவா? உன்னை எவ்விதமா நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் உனக்கு தெரியும் அல்லவா? அதை நீ தேடு. இதெல்லாம் உனக்கு தேவையானதெல்லாம் ஐ வில் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். உன் தேவையெல்லாம் நான் சந்திப்பேன், உன் தேவையெல்லாம் நான் பார்த்து கொள்ளுவேன். அதனால உங்க வாழ்க்கையின் உடைய அந்த தரிசனத்திற்காக ஓடணுமே தவிர ஒருபோதும் சீப்பா, நம்ம ஆண்டவர் அவ்வளவு சீப்பாங்க, கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஆண்டவர் அந்த நாமத்தை சொல்லிட்டு தானே ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இவன் சீப்பா கடைசியில் போய் விழுந்துட்டு அவன் தான் அன்னைக்குள்ள சூழ்நிலையை பார்க்குறான். தலை வச்சு படுக்கிறதுக்கு தலையாணி கூட இல்லை, மேலே கவர் பண்ணுறதுக்கு ஒரு கூரை கூட இல்லை. அந்த நிலையில் அவன் பார்க்குறான். இன்னைக்கு நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்கிற அடிப்படையில் உங்களுடைய விண்ணப்பம் இல்லாதபடி கர்த்தர் உங்களுடைய தரிசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய விண்ணப்பங்களும் ஜெபங்களும் அந்த பெரிய தேவனுக்கு நேராய் ஏறெடுக்கப்படுவதாக. அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற வாலிபர்கள், ஒரு சிறிய அளவில் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க, ஒரு தொழில்களை செய்துட்டு இருக்கிறவங்க, இருக்கிற சூழ்நிலை உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களை அழைத்த தேவன் உங்கள் நிகழ்காலத்தின் தேவனாய் இல்லாமல் உங்கள் எதிர்காலத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அதனால நிகழ்காலத்தை பார்த்து கூனி குறுகி உட்கார்ந்து முடியாது, நடக்காது, அவ்வளவுதான், நான் எங்க எழும்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராதீங்க. மாறாக என் தேவன் என்னுடைய எதிர்காலத்தின் தேவனாய் இருக்கிறார். இஸ் காட் ஆஃப் யுவர் ஃபியூச்சர். உங்களை அழைத்த தேவன் உங்களை குறித்து பெரிய தரிசனம், திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உங்க சந்ததி ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால ஸ்தோத்திரம், அந்த தரிசனம் உங்களை வழி நடத்தி செல்லட்டும். அந்த தரிசனத்தை பின்தொடர்ந்து ஓடுங்கள். இதை பின்னால அந்த யாக்கோபு விளங்கி கொண்டார். பின்னால ஆண்டவர் விளங்கி அந்த யாக்கோபு விளங்கி கொண்டார். எங்கே வரும்போது என்று சொன்னால், அங்கு 32ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது யாக்கோபு பின்னால அவர் விளங்கிட்டார். இவர் கேட்டபடி சாப்பிடுறதுக்கு ஆகாரம், உடுத்துறதுக்கு வஸ்திரம், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். நினைச்சதுக்கு மேலே என்ன செஞ்சார்? கொடுத்தார். 2 பரிவாரத்தோட திரும்பி வர்றார். 2 பெரிய பரிவாரத்தோட
அவர் திரும்பி வருகிறார். அப்பந்தான் அவர் ரியலைஸ் பண்றார். என்ன ரியலைஸ் பண்றாரு? ஆண்டவர் சொன்னது ஏதோ பெரிய காரியத்தில் சொன்னார். இப்போ பாரு, நான் கேட்டபடி உணவுக்கு பஞ்சம் இல்லை, வஸ்திரத்துக்கு பஞ்சம் இல்லை, மனைவி மக்களுக்கு பஞ்சம் இல்லை, எல்லாம் இருக்குது. ராம் முழுவதும் ஆண்டவரோட போராடுறார். 32ஆம் அந்த அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் 24ஆம் வசனத்தில். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து என்ன செய்தது? சுளுக்கிற்று. ஆண்டவருடைய ஒரு தொடுதல், ஒரு டச், அவனுடைய பலத்தில் ஓடிட்டு இருக்கிறான். உன் பலம் இல்லைப்பா, நான் உனக்கு பலன் படுத்துகிற தேவனா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் அவன் தொடைச்சந்தை தொட்டு அவன் தொடைச்சந்தை என்ன செய்தது? சுளுக்குச்சு. அநேகர் சொல்லுவாங்க, இவன் அப்புறம் மனைவி பிள்ளைகளை பார்க்க போகும்போது நொண்டி தான் என்ன செஞ்சான்? போனான். என்ன தொடைச்சந்து என்ன செஞ்சிருச்சு? சுளுக்கிருச்சு கர்த்தர் தொட்ட பொழுது. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய பலனை உடைச்சு அவர் பலனை கொடுப்பார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நான் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பலன் நம்மள என்ன செய்யாது? வெளிப்படாது. ஆண்டவர் நம்மளை உடைச்சு நாம் பலவீனன் என்று சொல்லும்போது தான் ஆண்டவருடைய பலன் வெளிப்படும். அப்போ தொடைச்சந்து சுளுக்கிற்ற 26ஆம் வசனத்தில் அவர், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இங்கதான் அவன் ரியலைஸ் பண்றான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் மறந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு திரும்ப வேணும், எனக்கு அந்த தரிசனம் வேணும், நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கு ஆண்டவரே. அதைத்தான் நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டேன். சாப்பாடு, தண்ணி, வஸ்திரம், இடம், சொத்து சுகம், இதைத்தான் கேட்டேன். அதெல்லாம் நீங்கள் தந்துட்டீங்க. ஆனால் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். எனக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். என் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே என்கிற அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்தில் கேட்கிறான். ஸ்தோத்திரம். அந்த கடவுளோட உள்ள சந்திப்பை பெத்தேல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யாக்கோபனுடைய பெத்தேல் அனுபவம், பெத்தேல் சந்திப்பு. இந்த அனுபவம் என்னன்னா, அவன் அந்த இடத்துக்கு பின்னால பெயர் வைக்கிறான் பெனியேல். 30வது வசனத்தில் அந்த ஸ்தலத்துக்கு என்னன்னு பெயர் வச்சான்? பெனியேல் என்று பெயர் வைத்தான் அப்படின்னு பார்க்கிறோம். இது பெனியேலின் அனுபவம். நமக்கு பெத்தேல் அனுபவம் இல்லை. என்ன அனுபவம் வேணும்? பெனியேல் அனுபவம். பெத்தேல் அல்லது பெத்தேல் அனுபவத்தை பெற்றவர்கள் எந்த அனுபவத்தை பெறணும்? பெனியேல் அனுபவத்தை பெறணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அந்த ஆசீர்வதிக்கிற அனுபவம். கர்த்தர் உலக பிரகாரமான என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு அவர் போதுமானவர் என்கிற அந்த இடத்துக்கு வரும்போது, ஆண்டவரே என்னையும் சந்ததியும் குடும்பத்தையும் இந்த பூமிக்கெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே என்கிற இடத்துக்கு அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று கேட்கிற அந்த பெனியேலின் அனுபவம், தேவனுடைய தொடுதலை பெறுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதில் சில குறிப்புகளை பின்னால் வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 12:3 அங்க ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை தான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாக இருப்பாய். அதற்காகத்தான் அதை குறித்து வச்சேன். இன்னும் ஆதியாகமம் 26:12 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 26:12 வரும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இங்க ஆசீர்வாதம் முந்தினதா பலன் முந்தினதா? ஆசீர்வாதத்தினால என்ன வந்துச்சுங்க? அவன் 100 மடங்கு பலன் அடைந்ததினால் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு இருக்கா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலனை பெற்றான் இருக்குது.
ஆசீர்வதித்ததினால். ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பிரியமானவர்களே. உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு உங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்யாதீங்க, கணக்கிடாதீங்க. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதம் தான் என் வாழ்க்கையில முக்கியம்னு கேளுங்க. உங்க ஆசீர்வாதம் தான் முக்கியம் என்னுடைய வாழ்வில்னு கேளுங்க. ஹல்லேலூயா. மற்ற எல்லாம் என்ன வேணுமோ ஆண்டவர் தருவாருங்க. ஸ்தோத்திரம். அவர் போதுமானவராய் அவர் காணப்படுகிறார். சரி, இந்த யாக்கோபுனுடைய இந்த குறிப்பிட்ட அந்த சம்பவத்தை, அந்த வார்த்தையோட சம்பந்தப்பட்டதை சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். 33ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, 33ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது அங்கே 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கையில், யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகமுடைய பட்டணத்திற்கு வந்து சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். சரி, நான் அந்த பெயர் விளக்கங்களுக்குள்ள கடந்து செல்லலை. ஆனால் அவனுடைய ஜேர்னி, அவனுடைய அந்த பயணம் வந்து ஆண்டவர் சொன்னது என்ன, இந்த பூமியை, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன், உன்னை பத்திரமா இங்கே திரும்பி வர பண்ணுவேன், உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லியிருந்தார். இவன் ஆண்டவரை வழியில எல்லாம் சந்திச்சுட்டு எங்கேயே தங்கிட்டான். அப்படின்னா அங்கே சீகேமில் போய் தங்கிட்டான். எதற்காக இந்த பகுதியை எடுக்கிறேன்னா, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிற அந்த ஜேர்னி, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிற பயணத்தை நடுவில் என்ன செய்யாதீங்க, நிறுத்தாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 40 நாளில் போக வேண்டிய இடத்தை எத்தனை வருஷமாய் கடந்தார்கள்? 40 வருஷமா கடந்தாங்க. 40 வருஷமா பல காரணங்கள் அதில் இருந்தாலும் they were stopping en route. போகிற வழியில் வந்து டி ரூட் பண்ணுறான், தங்குறான், இப்படியெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். இவன் போகிற வழியில் நடு வழியில் என்ன செஞ்சிட்டார், தங்கிட்டார். இவன் பயணம் தொடர்ந்து எங்கே போகணும், கானானுக்கு போகணும். போகாமல் இவன் சீகேமில் தங்கினதுனால தான் அதில் 34ஆம் அதிகாரத்தில் தீனால் என்கிற ஒரு விபத்து நேரிடுகிறது. அந்த சீகேமில் இவ ஊரை சுற்றிட்டு வர்றேன்னு தீனால் போக, கர்த்தர் உங்களை என்ன லக்கு கொடுத்து அழைச்சிருக்கிறாரோ அங்கே போங்க. ஆண்டவர் லோத்தை பார்த்து சொன்னார், நான் காண்பிக்கிற அந்த மலைக்கு போ அப்படின்னு சொன்னார். ஆனால் இவன் சொன்னான், ஆண்டவர் அது தூரமாக இருக்குது, நான் வயசாலியாக இருக்கிறேன், நான் இந்த கிட்டத்தில் இருக்கிற இந்த மலைக்கு போகிறேன். அங்கே நடந்த விபத்து உங்களுக்கு தெரியும், அசம்பாவிதம் உங்களுக்கு தெரியும் இல்லை? லோத்துனுடைய லைஃப்பில் அருவருப்பான சந்ததி உருவாக காரணமாயிற்று. இன்செஸ்ட், பாவம் வந்ததை பார்க்கிறோம். அதனால கர்த்தர் ஒரு லக்கை கொடுத்திருப்பாரானால் அந்த லக்கை நோக்கி போகணுமே தவிர, இடையில ஒரு சௌகரியம் இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் ஜோன்ல என்ன செய்யாதீங்க, தங்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த சௌகரியமான ஒரு சூழ்நிலை வந்த உடனே தங்காதீங்க. அது வழியில கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார், அவ்வளவுதான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அந்த எலியாவை பாருங்க, அவன் நல்ல போய் சூற செடி கீழே ரொம்ப பிஸியா இருந்துட்டான் பாருங்க, படு பிஸி. எத்தனை வருஷம் மழை பெய்யலை? 3.5 வருஷம் மழை பெய்யலை. அதுக்கு முன்னாலேயும் பிஸி ப்ராஃபிட். அடுத்து இந்த 3.5 வருஷம் முடிஞ்ச பிறகு இப்போ மழை பெய்து, பலியெல்லாம் செலுத்தி களைச்சு போய் பெரிய சாதனையெல்லாம் படைச்சிட்டேன்னு நினைக்கும் போது ஏசபேல் சொன்ன வார்த்தை காதுக்கு வருது, உன்னை நாளைக்கு உயிரோட வச்சிருக்கேனா பாரு அப்படின்னு. அவன் போனான், போய் சூரச்செடி கீழே படுத்துக்கொண்டான். போதும் ஆண்டவரை, என் ஜீவனை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். அவன் சோர்ந்து போய் டிப்ரெஸ் ஆகி போய் படுத்துட்டு அவன் புலம்புறான், என்றாலும் தூங்கிட்டான். ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பி என்ன கொடுக்கிறார், சாப்பாடை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா, எந்திரி அப்படிங்கிறார். இவன் சாப்பிட்டு திரும்பவும் என்ன செஞ்சிட்டான், படுத்துட்டான். சிலர் கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்த உடனே ஆண்டவர் அழைச்ச அந்த லக்கு, ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அதெல்லாம் மறந்துட்டு
அந்த சௌகரிய எல்லைக்குள்ளேயே கடைசி வரைக்கும் இதிலே இருந்து என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இவனும் அப்படித்தான், மனைவி மக்களோட எல்லாம் போய் அப்பா ஏசா புறப்பட்டு போயிட்டான், அண்ணன் மூலமா பெரிய ஆபத்து வரும்னு நினைச்சிருந்தேன், இப்ப என்ன செய்யலை, வரல, எப்படியும் அவனை சமாளிச்சு அனுப்பிட்டோம் அப்படின்னு இவன் ரிலாக்ஸ் ஆகி அங்கே சீகேமில் உட்காந்தான் பாருங்க. அங்கு தீனால் அவன் வாசனையை, யாக்கோபின் வாசனையை அவனுடைய குமாரர்கள் என்ன செய்தாங்க, கெடுத்தாங்க. சொல்லுவேன், எனக்கெல்லாம் இதில் படிப்புன்னு இருக்கு. ஒருபோதும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, செட்டில் ஆகி உட்காந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி ஓடும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளும்படி ஓட வேண்டும். அல்லேலூயா. ஊழியம் செஞ்சு கலைக்கும் போது சில இளைப்பாறுதலை கர்த்தர் தர்றார், ஒரு ரெஸ்ட் தர்றார், ஒரு சௌகரியமா ஒரு சூழ்நிலை கொண்டு வருகிறார். ஏலிம் நல்ல குளிர்ந்த நீர், 12 பேரிச்ச மரம், நல்ல பேரிச்ச மலமும் தண்ணியும், ஒரு ரெஸ்ட் ஆண்டவர் தர்றார். எதுக்காக? நான் அடுத்து திரும்ப தரிசனத்தை நோக்கி போறதுக்காக. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். உங்களுடைய லைஃப்ல கஷ்டப்பட்டேன், ரொம்ப பாடுபட்டேன், பிரயாசப்பட்டேன், இப்போ ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டேன், அப்பாடான்னு உட்காராதீங்க. நாளைக்கு இருந்துட்டு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நினைச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அந்த விஷன் என்ன என்பதை பாருங்க. கெட் அப், எழுந்து பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. எழுந்து அதை நோக்கி ஓடுங்கள். ஆண்டவரே, இன்னும் உங்க வாக்குத்தத்தம் என் லைஃப்ல என்ன செய்யணும், நிறைவேறணும் ஆண்டவரே என்று சொல்லி முன்னேறி செல்ல பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்போ அங்க தங்குனதுனால 34ஆம் அதிகாரம் இடையில வந்துருச்சு. அடுத்து 35ஆம் அதிகாரம் வரும்போது ஆண்டவர் தான் அவனை எழுப்புறார், ஆண்டவர் தான் எழுப்பி அனுப்புறார். 35ஆம் அதிகாரத்தில் வருகிற வேளையில தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அந்த பெத்தேல்ல என்னெல்லாம் பெரிய வீராவேசமா பேசினேன், நான் திரும்ப இந்த பெத்தேலுக்கு வந்து, அப்ப அதை நோக்கி இவன் ஓடணுமா வேண்டாமா? என்னை பத்திரமா கொண்டு வந்தா நான் அதை பண்ணிடுவேன், இதை செஞ்சிருவேன், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்லாம் பேசினேன். இப்போ சீகேமில் வந்து கிடந்துட்டு உன் பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து என்ன செய், புறப்படு, எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை என்ன செய், உண்டாக்கு. இங்க வந்து நான் பலிபீடம் கட்டுவேன் நீ என்கிட்ட சொல்லிட்டு, பெத்தேல்ல வந்து கட்டுவேன்னு சொல்லிட்டு, நீ எங்க இங்க சீகேம்ல வந்து என்ன கட்டிட்டு இருக்கிற, பலிபீடத்தை கட்டிட்டு இருக்கிற. சீகேம்ல அவனை பலிபீடம் கட்ட சொன்னேன், உன்னை பெத்தேல்ல கட்ட சொன்னேன். ஆண்டவர் சும்மா இருந்துட்டார், நீ அனுபவிச்சு பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவன் பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். நான் அதை இந்த இடத்துல முடிக்க விரும்புகிறேன். அங்கே வந்து பலிபீடத்தை கட்டினான். அன்றைக்கு அவன் தசமபாகம் செலுத்துவேன்னு சொன்னான். அவன் பலிபீடத்தை கட்டினான்னா என்ன அர்த்தம், அவன் தசமபாகம் செலுத்தினான். அல்லேலூயா. அவன் பெத்தேல்ல வந்து பலிபீடத்தை கட்டுகிறான், கர்த்தர் சொன்னபடி பலிபீடத்தை கட்டுகிறான். அன்னைக்கு தசமபாகம் காணிக்கையெல்லாம் என்னதான் கொடுத்தாங்க, தங்களுடைய ஆடு, கண்டு, மாடு, மிருக ஜீவன்கள், கன்றுகளை தான் பலியா கர்த்தருக்கென்று என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். அவைகளை கர்த்தருக்கு தான் சொன்னபடி அவன் எல்லாம் நிறைவேற்றி முடித்த பொழுதுதான் அங்க மறுபடி ஆண்டவர் 11ஆம் வசனத்துல, பின்னும் தேவன் அவனை நோக்கி, மறுபடியும் ஆண்டவர் சொல்ற, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் மறுபடியும் யாக்கோபுக்கு தரிசனமாகி அந்த பெத்தேல்ல ஆண்டவர் பேசுகிறார். மறுபடியும் தான் பண்ண உடன்படிக்கை ஆண்டவர் அவனுக்கு நினைவுபடுத்துகிறார். ஸ்தோத்திரம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம இந்த நாளில் ஆண்டவரே என்னுடைய தரிசனத்தை நோக்கி நான் ஓடுவேன்ப்பா, நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன். நான் வேலை பார்த்தேன், கடினமாக உழைத்தேன், ஊழியம் செஞ்சேன், ஆண்டவர் எனக்கு ரெஸ்ட் தந்திருக்கிறீர் அப்படின்னு நான் இருக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் புது பலன் அடைந்து உமக்காக நான் என்ன செய்வேன், முன்னேறி செல்வேன். ஆண்டவரே, என் தொழிலில் நான் கஷ்டப்பட்டேன், இப்போ ஒரு நல்ல செட்டில் ஆண்டவர் இன்னும் உங்களை, ஆண்டவர் உங்கள் தரிசனம், ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம் நிறைவேறிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா செட்டில் ஆகாதீங்க, முன்னேறி செல்லுங்கள். அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய தரிசனம் நோக்கம் வந்து நீங்களும் உங்கள் பிள்ளை குட்டிகளும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது மட்டும் அல்ல,
நீங்கள் ஏராளமான பேருக்கு ஆவிக்குரிய நிலைமையிலும் உலக பிரகாரமான ரீதியாகவும் நீங்களும் உங்கள் சந்ததியும் தலைமுறையும் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது தான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறவங்க, ஆண்டவரே என்னோட பேசினீர் அநேக காரியங்களை அவங்களோடு கூட அந்த தரிசனம் பற்றி சொன்ன அந்த ஏணி, பரலோகத்துக்கு செல்றதுக்கு ஏணி தான், இயேசு தான் வழியாக இருக்கிறார் அப்படிங்கிறத சொன்ன அந்த நாமத்தை குறித்து சொன்ன அந்த நாமத்தை தியானியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. இடையில பாதி வழியில் நிற்காதீங்க. அங்கங்கே ஆண்டவர் பாளையம் இறங்க சொல்லாத இடங்களில் என்ன செய்யாதீங்க, பாளையம் இறங்காதீங்க. கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் இடங்களில் நீங்கள் அந்த அர்ப்பணிப்போடு எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Oh Jesus, hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகளை ஒரு கணம் உங்கள் மனதில் கொண்டு வந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. ராகா ராபா ஷாந்தாலா ராகா லாகா லாகா தூரா பாலா 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 பாலா. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆமென். ஹல்லேலூயா. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. மறுபடியும் ஆராதனை, கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குறித்து நீர் வைத்திருக்கிற அந்த பெரிய தரிசனம், பெரிய திட்டம், ஹல்லேலூயா, அதை பார்க்க கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. அன்றாட தேவைகளுக்காக கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாயிராமல், ஹல்லேலூயா, நிகழ்காலத்தை குறித்து ஆமென் தங்களை ஆண்டவரே நொந்து கொள்ளுகிறவர்களாயிராமல், தங்களை அழைத்த தேவன் எதிர்காலத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டம், அந்த தரிசனத்தை நோக்கி முன்னேறி செல்ல, அந்த தரிசனத்தை நோக்கி ஓட பிள்ளைகளை நீர் அபிஷேகித்தருளும், பலப்படுத்தியருளும், ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனே, இந்த நாளுக்காய் நன்றி, உம்முடைய சமூகத்துக்காய் நன்றி அப்பா. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும். உம்முடைய வார்த்தையின் பலத்துல போட்ட ஆண்டவரே, ஆமென். உம்முடைய நாமம், ஆமென், ஹல்லேலூயா. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு இந்த வார்த்தையை உம்முடைய ஜனத்துக்கு தந்த என் தேவன், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஐ ஆம் என்று சொல்றீங்கப்பா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை மாறாததா இருக்குது ராஜா, உம்முடைய நாமம் மாறாததா இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய நாமம் பெரியதா இருக்கிறது ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆமென் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி, ஹல்லேலூயா, அவர்களையும் அவர்களுடைய சந்ததியும் தலைமுறைகளையும் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா, ஆமென், ஆயிரங்களுக்கு, பதினாயிரங்களுக்கு, லட்சங்கள், கோடிகளுக்கு ஆசீர்வாதமா நிறுவர்களை பயன்படுத்தணும், ஒருவர் மூலமா மகிமைப்படணும்னு ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தருடைய ஊழியக்காரன் அந்த இடத்துல நின்று உம்முடைய ஜனத்தை பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிற ராஜா, உம்முடைய ஜன ஆசீர்வாதமா இருப்பார்களாக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகம் முன்னால செல்லுகிறதுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். எல்லா கனம் துதி மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.